வணக்கங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு ஏன் குடுக்க மாட்றீங்கன்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ, அதற்கான ஒரு வீடியோ தாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் ஆன்லைன்ல வந்து பயங்கரமா கொள்ளடிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, ஒரு விவசாயியா இருந்தா மட்டும் தான் அத உங்களால புரிஞ்சுக்க முடியும். முந்திரி பருப்பு சாப்பிடுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அத விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அத உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தெரியாதுங்க. 1 கிலோ முந்திரி பருப்பு உங்க கைக்கு வரதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்துல சொல்லிடுறேங்க. இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா இந்த வியாபாரத்துக்குள்ள இருக்கேன். அதனால தான் இந்த தகவல் என்னால கொடுக்க முடியுதுங்க. அதாவது 1 கிலோ முந்திரி பருப்புக்கு 4 கிலோ முந்திரி கொட்டையை நான் உடைச்சாகணும். அப்போ 1 கிலோ முந்திரி கொட்டை இன்னைய ரேட்டுக்கு வந்து ரூ. 160 போதுங்க 1 கிலோ முந்திரி கொட்டை. அப்போ எனக்கு 4 கிலோ உடைக்கணும்னா கிட்டத்தட்ட ரூ. 640 எனக்கு இங்கேயே செலவாயிடுது. 1 கிலோ முந்திரி கொட்டையை உடைக்கிறதுக்கு நம்ம அதை அவிக்கணும், தோல் உரிக்கணும், போர்மா வைக்கணும், இந்த மாதிரி ப்ராசஸே பார்த்தீங்கன்னா 3 நாள் போகுங்க. 1 கிலோ முந்திரி கொட்டையை உடைக்கிறதுக்கு ரூ. 19 செலவாகுதுங்க. இது மட்டும் கிடையாதுங்க. நான் ஒரு 10 மூட்டை எடுத்துகிட்டு போய் உடைக்கிறேன்னா அதை நான் தலையிலலாம் தூக்கிட்டு போக முடியாதுங்க. ஒரு டாட்டா ஏசி பிடிக்கணும், மூட்டையை தூக்கணும், இறக்கணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு 5-6 வந்துருங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு ரூ. 25 கண்டிப்பாக செலவாயிடுங்க. அப்போது எனக்கு வந்து 4 கிலோ உடைக்கணும்னா, அதாவது 1 கிலோ பயிருக்கு 4 கிலோ உடைக்கணும்னா எனக்கு இதுவே ரூ. 100 செலவாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு கொரியர் சார்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. 1 கிலோ முந்திரி பருப்பு நான் கொடுக்கணும்னா ரூ. 50 கொரியர் சார்ஜ் வாங்குறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இதோ இப்போ இந்த கவர் எடுத்துக்கிறீங்கன்னா 1 கிலோ கவரில் போட்டாகணும். இதில் வந்து இந்த கவரே ரூ. 15 வந்துடுது. இந்த லேபிள் ஒரு செலவு. அடுத்தது இதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி நான் போட்டாகணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே பபுள் ஷீட்டு போட்டாகணும், ரேப்பர் ஷீட் போட்டாகணும், அப்புறம் அந்த செலோ டேப்லாம் போட்டு அடிச்சாகணும், அட்ரஸ் அடிச்சாகணும். இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 90 வந்துருங்க ஒரு பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பொருள். அடுத்தது நாங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதனால் 1 கிலோ முந்திரி பருப்புக்கு நாங்கள் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரூ. 45 கட்டிகிட்டு இருக்கோம் 1 கிலோ முந்திரி பருப்புக்கு. அடுத்தது வந்து இந்த கிரேடு பிரிக்கிறது. இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கையில் வந்துருச்சு. அதில் நல்ல பருப்பு கெட்ட பருப்பு இதெல்லாம் பிரிக்கணும்ல. இதில் ஆள் கூலிலாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ரூ. 45 வரைக்கும் வந்துருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ கணக்கு பண்ணிங்கன்னா ரூ. 920 வந்துடும். இப்போ நான் கொடுக்குற 1 கிலோ முந்திரி பருப்பு வந்து கொரியரோடு சேர்த்து 960. அப்போது 1 கிலோவுக்கு எனக்கு வெறும் ரூ. 40 தான் கிடைக்கும். அதை முதல்ல நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரூ. 40 வச்சு நான் எப்படி கொள்ளடிக்க முடியும்? அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரேன். இந்த 1 கிலோ முந்திரி பருப்பில் வெறும் 600 கிராம் தான் முழு பருப்பு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் சொத்தை, மரப்பயிறு, கரைப்பயிறு, உடஞ்சது, இந்த மூக்கு, இந்த மாதிரி நிறைய கிரேடு பிரிஞ்சிடும். 400 கிராம் அதில் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ இந்த 600 கிராமுக்கு தான் எனக்கு 960 விலை கிடைக்கிது. மீதி உள்ள 400 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது 800, 700, 600ன்னு விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்களுக்கு 1 கிலோவுக்கு ரூ. 20 30 மட்டும்தாங்க கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க போயிட்டு எனக்கு பொருள் பிடிக்கலப்பா, இல்லை வந்து அட்ரஸ் இல்லை, வீடு பூட்டி கிடக்குன்னு சொல்லி அந்த கொரியர் ரிட்டன் வந்துருச்சுன்னா மறுபடியும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 50 செலவுங்க. அவங்க எங்களுக்கு திரும்ப அனுப்ப சொன்னாலும் சரி, நாங்கள் மறுபடியும் ரூ. 50 கொடுத்து தான் அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் அனுப்பி ஆகணும். அப்போ லாபமே இல்லாமல் நீ பிஸ்னஸ் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இது வந்து 1 கிலோவுக்கு ஆக வேண்டிய செலவு தான் சொல்கிறேன். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து மசாலா முந்திரியாகவும் இல்லை முந்திரி உருண்டையாகவும் மதிப்பு கூட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய ஓடலைனாலும் ஏதோ எங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை கொடுக்குதுங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும். நிறைய பேர் வந்து 800 கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்லிட்டேங்க. நாங்கள் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து ஆன்லைனில் கொரியர் சார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூ. 150 எக்ஸ்ட்ரா வருது. நாங்களும் 800 தான் கொடுக்குறோம். ஆனால் ஆன்லைனில் பண்ணுறதால இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு அடிஷ்னலாக நாங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்களும் அந்த 960 ரேட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் தான் நாங்கள் முந்திரி பருப்பு பொறுத்தவரையும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய முந்திரி கொட்டைகளை உடச்சி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுட்ட முந்திரி பருப்பு. இப்போ சுட்ட முந்திரி பருப்பு பொறுத்த வரைக்கும் நாங்களே உடச்சிக்கிறோம். அதாவது எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களை வச்சு நாங்களே உடச்சிக்கிறதா, எங்களால் அதை கொட்டையை தூக்கிட்டு இறக்கிட்டு அந்த மாதிரி வேலைகள்லாம் கிடையாதுங்க. அடுத்தது இந்த கிரேடு பிரிக்கிற வேலையும் சுத்தமாக கிடையாதுங்க. அதனால் எங்களுக்கு முழு பருப்பு மட்டுமே ஒரு ரேட் ஆகும். உடஞ்ச பருப்பு எல்லாத்தையும் தனி ரேட்டாகவும் கொடுத்துறதால எங்களுக்கு அது ஓரளவு ஒரு ரூ. 100 150 வரைக்கும் கிலோவுக்கு கிடைக்குதுங்க. ஆனால் அதற்கான வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி தன்னோட பொருளை உற்பத்தி பண்ணி அவன் விலை நிர்ணயம் பண்ணணும்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுறீங்க. அதே ஒரு விவசாயி தன்னோட பொருளுக்கு விலை நிர்ணயிச்சிட்டானா இவன் அதிகமாக சொல்கிறான்னு சொல்கிறீங்க. இதை நான் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம ஊராக இருக்கட்டும், இல்லை கடலூர் பண்ருட்டியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் போயிட்டு ஒரு மூட்டைக்கு உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோதாங்க கிடைக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா விலை குறையிற நேரத்தில் 1000 வரைக்கும் கிடைக்கும். ஒரு மூட்டைங்கிறது 80 கிலோவிலே பார்த்தீங்கன்னா வெறும் 500 தான் அவங்க அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ முந்திரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்களாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு முந்திரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசினா அவங்க புலம்புறதை பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்குங்க.
ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம்னு கடன் தான் வாங்கி வச்சுருக்காங்களே தவிர நிறைய பேங்க்கில் லோனு தான் வாங்கி வச்சுருக்காங்களே தவிர சம்பாதிச்சாங்களான்னு அவங்களுக்கே தெரியலைங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு தாங்க உள்ளே வரணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குங்க. ஏன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா இன்னமும் செலவு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர சம்பாதிச்சமா என்னன்னு தெரியல. அப்புறம் ஃபேக்ட்ரி லோனெல்லாம் எதுக்கு தான் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களும் எங்களை மாதிரி தெரியாமல் இந்த பிஸ்னஸில் வந்து மாட்டிக்கிட்டவங்க முதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி ஆள் வந்து 10 மூட்டை 20 மூட்டை வந்து டெய்லி கொண்டு போய் உடைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு அவங்க வந்து கிலோவுக்கு 30 ரூபா வரைக்கும் அதிகபட்சம் எல்லாம் சேர்த்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி கணக்கு பண்ணினா அதுதாங்க அவங்களுடைய மெயின் வருமானமாக இருக்கும். அதாவது அவங்களும் கொட்டைகள் எடுத்துகிட்டு வந்து உடைக்கிறாங்க, மூட்டைக்கு அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குது. எங்களை மாதிரி ஆட்கள் போய் உடைச்சி பயிர் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த உடைச்சி கொடுக்குற சம்பளம்னு ஒன்று கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் தான் அவங்கள ரன் பண்ண வைக்கிது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம மைண்டில் வச்சு தாங்க நம்ம இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடணும். இப்போ ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1/2 டன்னு 1 டன்னு உடைச்சா மட்டும்தாங்க அவங்களுக்கு ஒரு 20,000 30,000 வருமானத்தை எடுக்க முடியும். இதுதாங்க உண்மையான நிலைமை. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். சரி ஓகேப்பா, நீ முந்திரிக்கு வந்து இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டேன், இப்போ நீ வந்து ஒரு பிரண்டை ஊறுகா போடுற, அப்போ வந்து பிரண்டை ஃப்ரீயாக தானே கிடைக்கிது, அதில் எப்படி நீ சம்பாதிக்காமலா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். நான் அதுக்குமே விளக்கம் கொடுக்குறேங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா 8 கிலோ பிரண்டை போடுவாங்க. அந்த 8 கிலோவுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதாங்க சொல்ல போகிறேன். இப்போ 8 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4.5 லிட்டர்லேருந்து 5 லிட்டரு நல்லெண்ணெய் வரைக்கும் ஆகுதுங்க. 1 லிட்டர் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 350 ரூபா போகுது. ஆனாலும் நாங்கள் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறதுக்காக 430 ரூபா போட்டு 1 லிட்டர் வாங்குறாங்க. இதுலேயே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2150 ரூபா வந்துடுதுங்க நல்லெண்ணெய் மட்டுமே. அடுத்தது அதில் சேர்க்கக்கூடிய அந்த மசாலா மளிகை ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா செலவாகுதுங்க. இஞ்சி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாலாம் கிடையாதுங்க. ஒன்று 250 ரூபா 280 ரூபா வரைக்கும் கிலோ போயிட்டுருக்குங்க. அதனால் கிட்டத்தட்ட இஞ்சி பூண்டுக்கு மட்டுமே 400 ரூபா செலவாகுதுங்க. அடுத்தது கொரியர் பார்த்தீங்கன்னா 8 கிலோவுக்கும் கொரியர் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா செலவாகுதுங்க. அடுத்தது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 8 கிலோவுக்கும் 340 ரூபா கட்ட வேண்டியிருக்குங்க. அடுத்தது நாங்கள் சேர்க்கக்கூடிய அந்த பாட்டிலு, அதுக்கு தேவையான அட்டைப்பெட்டி, அதில் அந்த ஸ்ட்ரிங் ஷீட்டு சுற்றுவோம், அடுத்தது பபுள் ஷீட்டு போடுவோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 8 கிலோவுக்கு வந்து 320 ரூபா செலவாகுதுங்க. அடுத்தது வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அந்த வேலை பேக்கிங்லேருந்து எல்லா வேலையும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் சமையல் வேலையும் செய்யணும். இதெல்லாம் அந்த ஆள் கூலிலாம் பார்த்தீங்கன்னா 700 ரூபா செலவாகுதுங்க 8 கிலோ ஊறுகாய் போடுறதுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4560 ரூபா செலவு மட்டுமே ஆகுதுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பிரண்டை வந்து 850 ரூபா கொடுக்குறோங்க. 850 ரூபாய்க்கு கொரியரோட சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். அப்போ 850 ரூபாய் நான் 8ஆல் பெருக்கும் போது, அதாவது 8 கிலோவுக்கு போடும்போது 6800 ரூபா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 4560 போயிடுது. அப்போ எங்களுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா 2240 ரூபா கிடைக்குதுங்க. அப்போ 1 கிலோவுக்கு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 280 ரூபா வரைக்கும் 1 கிலோ பிரண்டைக்கு கிடைக்குதுங்க. அப்போ இதுவே அதிகமான லாபம் அப்படின்னு நினைப்பீங்க. 8 கிலோ ஓடுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 3 நாளுக்குள்ளே எடுத்துக்கும். ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த புளிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள புளியை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறது அதெல்லாம் கணக்கில் சேர்த்துக்கல, உப்பெல்லாம் கணக்கில் சேர்த்துக்கல. இது மட்டும் கிடையாதுங்க, வாங்குறவங்க வந்து 1 கிலோ 1 டப்பாயில் வாங்கிட்டா பிரச்சனை கிடையாது. எனக்கு 200 கிராம்லேயே 4 டப்பாவை கொடுங்க, இல்லை 5 டப்பாவை கொடுங்க, இல்லை 400 கிராமில் 2 டப்பாவை கொடுங்க. வந்து ஒரு டப்பாவுமே பார்த்தீங்கன்னா 15 ரூபா 20 ரூபான்னு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு நபர் வந்து 1 கிலோவில் எனக்கு 200 கிராமில் 5 டப்பா கேட்டாருன்னா 5 டப்பாவுக்குமே எங்களுக்கு 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா செலவாயிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. அதே தாங்க ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும். இப்போ வெளியில் போயிடுச்சுன்னா கொரியர் ரிட்டன் வந்துச்சுன்னா அந்த கொரியர் சார்ஜ் எங்களுக்கு போயிருங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஏன்டா அந்த பிஸ்னஸை பண்ணுறோம்லாம் நமக்கு தோணுங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க. அதுவும் இப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டிகள். இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன்னா நல்லா இருந்தால் அந்த வீடியோ ஓடும், இன்னொருத்தவங்க வீடியோ போகிறாங்கன்னா அதுவும் நல்லா இருந்தால் அந்த வீடியோ ஓடும். ஸோ மீடியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஆனால் வியாபாரம் அப்படி கிடையாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வந்து சீக்கிரம் நம்ம விற்று முடிக்கலைன்னா பொருள் கெட்டு போயிடும். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய லாஸ் ஆகும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக கொள்ளடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து இது ஏற்றுக்கவே முடியலைங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு வியாபாரிங்க, அதாவது காய்கறி வியாபாரம் பண்ணுவார், தட்டுக்கூட பின்னு விற்பார். இதை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் சைக்கிளே போய் விற்பனை பண்ணிட்டு வருவார். ஸோ அப்போ அவர் வந்து அவர் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு நினைப்பார், என் பிள்ளை என்ன மாதிரி சைக்கிள் மிதித்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பார். ஸோ அதற்காக தான் என்னை வந்து படிக்க வைக்கிறார். இப்போ என் படிப்பை பயன்படுத்தி நான் என்ன பண்ணணும், அவர் விற்கிற அந்த காய்கறியை நான் எப்படி மதிப்பு கூட்டி அடுத்த கடத்துக்கு கொண்டு போய், எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முந்திரி பழத்தை வந்து அவர் முந்திரி கொட்டையாக விற்றுக்கிட்டு இருக்காரு. நான் அந்த முந்திரி கொட்டையை உடச்சி பருப்பாக கொடுக்க நினைக்கிறேன், அதை மசாலா முந்திரி உருண்டையாக கொடுக்க நினைக்கிறேன். ஸோ நான் படித்ததுக்கான காரணமே அதான, ஒரு பொருளை வந்து நான் மதிப்பு கூட்டி கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த கடத்துக்கு போக முடியும். அதுக்காக தான் எங்கள் அப்பா என்னை வந்து படிக்க வைக்கிறாரு.
அதை ஏன் மறுக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலைங்க. இப்போ முந்திரி கொட்டை விற்க தான் உங்கள் அப்பா படிக்க வச்சாரான்னு சொல்லாதீங்க, அந்த நாலேஜ் கொடுத்துருக்காருல. ஸோ அதுதாங்க இங்கே நான் சொல்ல வரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வியாபாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. இங்கே கோடிக்கணக்கிலலாம் யாரும் கொள்ளடிக்கலை. அடிக்கிறவங்க மேபி இருக்கலாம். எங்களுடைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பொருள் ஒன்றும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு FSSAI சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 60 நாட்குள்ளே வந்துடணும். ஆனால் எங்களுக்கு வரத்துக்கு 6 மாதம் ஆச்சு. ஸோ அப்போ நாங்கள் எவ்வளோ பின்தங்கி ஒரு மாவட்டத்தில், அரியலூர் மாவட்டத்தில் இருக்கோம்னு நினச்சி பாருங்கள். அப்போ இந்த மாவட்டத்திலேருந்து நான் ஒரு தொழிலை தொடங்கி கொண்டு வரதில் எவ்வளோ சவால் இருக்கும். ஸோ இதுதாங்க நிதர்சனம். ஸோ என்னென்னா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறதால இங்கே எதுவும் மாற போகிறது கிடையாதுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறவங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டு தான் இருப்பாங்களே தவிர, நாங்கள் எங்களோட இலக்கு நாங்கள் நோக்கி ஓடிக்கிட்டே தாங்க இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம ரிப்ளை பண்ணுறதை விட அடுத்த கட்டத்துக்கு பற்றி என்ன யோசிக்கலாம்னு சொல்லிட்டு போகலாம். நம்மளை பிடிச்சி நம்மக்கிட்ட வாங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தாங்க நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஸோ இப்படியும் சில விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ தாங்க. இதுக்கப்புறம் பேசிங்கன்னா இது நிறைய போய்கிட்டே இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இதில் நாங்கள் ஏதாவது தவறுதலாக உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட மன்னிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.